ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் சுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மஷ்ரூம் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். மஷ்ரூம் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி மொத்தம் வடிஞ்சிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூமை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும். பட்டை, கல்பாசி, லவங்கம், அன்னாசிப்பூ, பே லீஃப், கொஞ்சம் சீரகம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கறிவேப்பிலை கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி விழுது எடுத்திருக்கேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள், நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு, கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. வதக்கி வச்ச மஷ்ரூம் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, முந்திரி பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி போட்டிருக்கேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி பதம் வந்த உடனே இறக்கிடலாம். கிரேவி பதம் இருக்கு. Mushroom masala ready. Thanks for watching.